வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே. நமது அன்றாட வாழ்க்கை என்பது பள்ளி, கல்லூரி, அலுவலகம் என்று ஓடுகிற ஒரு போட்டி பந்தயமாக மாறிவிட்டது. இந்த கலகலப்புக்கு நடுவே நம்மை நாமே மறந்து ஆன்மாவுக்கு அமைதி தரக்கூடிய சிறிய சிறிய செயல்களை செய்ய மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட அன்பர்களுக்காகவே நமது முன்னோர்கள் வழி வழியாக பின்பற்றி வந்த நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள 10 தினசரி ஆன்மீக குறிப்புகளை இன்றைய வீடியோவில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றை பின்பற்றினால் நமது வாழ்க்கையே ஒரு புனிதமான திருவிழாவாக மாறும். ஆரம்பிக்கலாமா? முதல் மற்றும் மிக முக்கியமான குறிப்பு: தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருங்கள். பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரியன் உதயமாகும் 1.5 மணி நேரம், சுமார் காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை உள்ள நேரம். இந்த நேரத்தில் வாயுமண்டலம் மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் எழுந்திருப்பது நமது உடலுக்கும் மனதுக்கும் மிகுந்த ஆரோக்கியத்தை தரும். மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு கோப்பை சூடான நீரை குடித்து சற்று அமைதியாக உட்காருங்கள். இந்த அமைதி முழு நாளையும் பாதிக்கும். கண் விழித்தவுடன் ஓம் சொல்லுதல். கண் விழித்தவுடன் ஹலோ சொல்வதற்கு பதிலாக ஓம் என்று 3 முறை உச்சரியுங்கள். ஓம் என்பது பிரபஞ்சத்தின் மூல ஓசை. இந்த ஒலியை உச்சரிப்பது நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை போக்கி நாளை துவங்கும் அனைத்து செயல்களுக்கும் ஒரு புனிதமான தொடக்கமாக அமையும். இது ஒரு ஆன்மீக ரீபூட் போன்றது. அடுத்தது, வீட்டில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வணங்குங்கள். வீட்டில் ஒரு சிறிய பூஜை அறை இருந்தாலும் இல்லாவிட்டால் ஒரு மூலையில் தெய்வ படங்கள் இருந்தாலும் போதும். காலையில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு பூஜை வைத்து நான் தொடங்கும் எல்லா செயல்களும் நல்லதாகவே அமைய வேண்டும் என்று 1 நிமிடம் நினைத்து வணங்குங்கள். இந்த செயல் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றி நல்ல நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும். துளசி மகாலட்சுமியின் சொரூபம். இது வீட்டில் வளர்ப்பது மிகவும் புண்ணியம். தினமும் காலையில் துளசிக்கு நீர் விட்டு சுற்றி வந்து வணங்குங்கள். இது வாயு மண்டலத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். கீதையின் ஒரு ஸ்லோகத்தை தினமும் சொல்ல பழகுங்கள். முழு கீதையையும் ஒரே நாளில் படிக்க முடியாது, ஆனால் ஒரு ஸ்லோகமாவது தினமும் படிப்போம். உதாரணமாக, கர்மண்யே வாதி காராஸ்தே என்ற ஸ்லோகம் கர்மத்தின் மீது மட்டும் உனக்கு உரிமை, பலனின் மீது அல்ல என்று கற்றுத்தரும். இப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு. கோயிலுக்கு வாரத்திற்கு 1 முறை போய் வாருங்கள். வீணை என்பது நமது சொந்த கோயில், ஆனால் ஒரு பெரிய கோயிலுக்கு செல்வது ஒரு வித்தியாசமான அனுபவம். அங்குள்ள ஆன்மீக சூழல், மணிகள், மந்திரங்கள், பக்தர்களின் நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து நமது மனதை புனிதப்படுத்தும். வாரத்தில் 1 நாளையாவது கோயிலுக்கு ஒதுக்குங்கள். சிவபெருமான் விரும்பும் திருநீற்றை தினமும் அணியுங்கள். திருநீறு என்பது வைராக்கியத்தின் சின்னம். இந்த உலகம் எல்லாமே சாம்பல் என்பதை நினைவுபடுத்தும். இது நம்மை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, தீமைகள், நோய்கள் மற்றும் எதிர்மறை சக்திகளில் இருந்து காப்பாற்றும். நெற்றியில், தோள்களில், நெஞ்சில் அணியுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனி பகவான் நீதியின் தேவன். அவரை திருப்திப்படுத்த எளிய வழிதான் இது. எண்ணெய் கொண்டு ஒரு தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ சனைச்சராய நம என்று மந்திரம் சொல்லி வணங்குங்கள். இது கஷ்டங்களை குறைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். எளிய காயத்ரி மந்திரம் ஜபத்தை சீர் செய்வீர். காயத்ரி மந்திரம் வேதங்களின் இருதயம். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். மனதின் தெளிவு, புத்தி கூர்மை மற்றும் ஆன்மீக சக்திக்கு இது உதவும். தினமும் காலையில் அல்லது மாலையில் 11 அல்லது 21 அல்லது 108 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்க முயற்சிக்கலாம். ஓம் பூர் புஷ்வ என்று தொடங்கும் இந்த மந்திரம் நமது அகத்தையும் புறத்தையும் பிரகாசிக்க வைக்கும். கடைசியாக, ஆனால் மிக முக்கியமானது, தினமும் ஒரு நல்ல கருணை செயல் செய்யுங்கள். ஆன்மீகம் என்பது பூஜை மட்டும் இல்லை, அன்பு விதைப்பதும் ஆன்மீகமே. ஒரு வயதானவருக்கு உதவுதல், ஒரு விரட்டப்பட்ட நாய்க்கு உணவு இடுதல், ஏழை மாணவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தல் அல்லது யாருக்காவது ஒரு இனிய வார்த்தை சொல்லுதல், இவை அனைத்தும் மிகப்பெரிய கருணை செயல்கள். இந்த செயல்கள் தான் உண்மையான புண்ணியம். அன்பர்களே, இந்த 10 செயல்களும் நமது வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி படைத்தவை. எல்லாவற்றையும் ஒரே நாளில் தொடங்க தேவையில்லை. 1 அல்லது 2 வெறுப்பில்லாமல் முழு மனதோடு தொடங்குங்கள். பழகிவிட்டால் அடுத்தது. சிறிய மாற்றங்கள் தான் பெரிய பயணத்தின் தொடக்கம். வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆன்மீக பயணமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மங்களம் நிறைந்த நாளாக அமையும். நமஸ்காரம்.